மணப்பாறை அருகே பழையபாளையத்தில் ஆதிதிராவிட நல தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பொய் புகாரில் கைது செய்யப்பட்டதாக கூறி அவரை விடுவிக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பழையபாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. இங்கு பணிபுரியும் நாகராஜன் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நேற்று இரவு மகளிர் போலீசால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை நாகராஜன் எந்த தவறும் செய்யவில்லை, தலைமை ஆசிரியருக்கும் அவருக்கும் உள்ள முன்னுரிமத்தில் பொய் புகாரால் அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறி மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த துவரங்குறிச்சி போலீசாரும் மருங்காபுரி வருவாய்த்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளிகளை திறக்க ஏற்பாடு செய்தனர். இந்த நிலையில் இந்த தகவல் அறிந்து திருச்சி மாவட்ட ஆதிராவிட நலத்துறை தனித்துணை ஆட்சியர் சௌந்தர்யா மற்றும் குழந்தைகள் நல அமைப்பினர் துவரங்குறிச்சி போலீசார் பள்ளிக்கு திரண்டு வந்து பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது குழந்தைகள் நாகராஜனால் பாதிக்கப்பட்டது உண்மை என்றும் அதனால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும், ஆனால் நாகராஜனுக்காக பெற்றோர்கள் கூறும் குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த பெற்றோர்கள் நாகராஜன் வீண் பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார் என்றும் அவரை விடுவிக்கும் வரை பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மாட்டோம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து பதட்ட நிலை நிலவுகிறது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.